வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பயிற்சி. செவ்வாயாகப்பட்டவர் 21ஆம் தேதி ஜூன் மாதம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். ரிஷப ராசியில கிட்டத்தட்ட 45 நாட்கள் 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது கோச்சார நிலவரப்படி நடக்க போகுது. இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகப்பட்டவர் 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறார். சிம்ம ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால அங்காரக கேது யோகம் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் அப்படின்றது அதிகப்படியாக தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல அதிகப்படியாக மக்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறது, புண்ணிய யாத்திரைகள் போறது, அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல தெய்வ வழிபாடு, அடுத்து பாத்தீங்கன்னா நேர்த்தி கடன்கள் பண்றது, இது எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த அங்காரக கேது யோகம் அப்படின்றது இருக்கும். அடுத்து 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும் 8ஆம் பார்வையாக அந்த தனுர் ராசியையும் செவ்வாயாகப்பட்டவர் பார்வையிடுகிறார். மீன ராசியில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால சனி செவ்வாய் யோகம் அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த சனி செவ்வாய்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் கிடையாது. இது யம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும், ஒரு கடினமான உழைப்பு. இந்த இடத்துல இந்த 45 நாட்கள் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு போராட்டம். வீட்லேயும் ஒரு நிம்மதி இருக்காது, வெளியிடத்துலையும் ஒரு நிம்மதி இருக்காது. தேவையில்லாத ஒரு சண்டை சச்சரவுகள், எங்கே போனாலும் தேவையில்லாத குற்றங்கள், இந்த மாதிரியாகலாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே மாதிரி இயற்கையினுடைய சீற்றங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி செவ்வாயினுடைய அமைப்பு அப்படின்றது. காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல சனி, 12ஆம் இடத்துல இருந்து சனி பார்க்கறதுனால விரயங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த இடத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில கும்ப ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் எப்படி இருக்க போகுது? கும்பராசி என்பர்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக திருமண அமைப்புகளே எங்களுக்கு கூடி வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண யோகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நேரம். சொத்து சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் வெளிநாட்டுல செட்டில் ஆகி 10 வருடம் ஆச்சு, இங்க எனக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கல, ஆனாலும் சம்பாதிக்கிறேன், எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒரு ரெண்டுக்கும் லீஸுக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, எனக்காக சொந்தமாக சொத்துக்கள் வாங்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெளிநாட்டுல சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களும் ஒரு இடமாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி தொழில் பார்த்துட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இருந்தாப்புல ஒரு 1.5 வருடங்களுக்கு மேலாக அப்படியே எல்லாமே ஜாப் எல்லாமே உங்களுக்கு அப்படியே நின்று போயிருக்கும். எந்த கிளையன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு வருமானமும் இல்லாத ஒரு நிலையாகலாம் இருந்திருக்கும். இது எல்லாமே இந்த 45 நாட்கள்ல நிவர்த்தி அடைகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து கும்பராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் ரீதியான முன்னேற்றம், வேலை ரீதியான முன்னேற்றம், அரசாங்க வாய்ப்புகள், அரசாங்க வேலைக்குண்டான வாய்ப்புகள், அரசாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். பதவின்னு பார்த்தா இப்படி கிடைக்கணும் பதவி, இந்த மாதிரியான ஒரு பதவிக்காக தான் நான் இத்தனை வருடங்களாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பதவியில ஒரு கம்பீரம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க. ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல குரு உச்சமா இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சியாகி இருக்கிறார். அவருடைய பார்வை 10ஆம் இடத்துலையும் படுறதுனால கண்டிப்பாக ஒரு உயர்ந்த பதவிகள், ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, மரியாதை. இதனால் வரைக்கும் அலுவலகத்துல பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு காசுக்கு கூட மதிக்க மாட்டாங்க. இவனால என்ன முடியும், இவங்களால என்ன முடியும் அப்படின்னு உங்களை ஒரு ஏளனமாகவும்
அளவிற்கும் ஒரு அவமரியாதை செய்யக்கூடிய அளவிற்கும் தான் உங்களுடைய சக ஊழியர்கள் இருப்பாங்க. இப்போ உங்களை பார்த்து அவங்க நடுங்கக்கூடிய அளவிற்கு அந்த பதவிகள் தான் உங்களுக்கு எல்லாமே பேச போகுது. அந்த அளவுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இன்னொரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஒரு சாதனைகளை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதிலும் பார்த்தீங்கன்னா அந்த அத்லெட்டிக்ஸ்ல இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு மல்யுத்தம், அடுத்து கராத்தே, இந்த மாதிரியான என்ன ஒரு சண்டை பயிற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அத்லெட்டிக்ஸ் எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரியான சில விளையாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய உடல் சார்ந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள், அதாவது இன்னர் கேம்ஸ் வேறையா இருக்கும், அடுத்து மூளை ரீதியான சில விளையாட்டு துறைகள் இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாம உடல் சார்ந்த சில விளையாட்டு துறைகள்ல நிறைய சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. இதன் மூலமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கு. சின்ன வயசாக இருந்தாலும் சரி, இந்த விளையாட்டு துறையில ஒரு 8 வயசு குழந்தையோ இல்லை ஒரு 15 வயசு குழந்தையோ இருந்தாலும் அந்த இடத்துல இவங்களுடைய பெயர் அப்படின்றது பெரிய அளவுக்கு ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய அளவிற்கு வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். அது எந்த ஒரு விளையாட்டு துறையாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ரீச்சை அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்துங்க. எந்தெந்த இடத்துலலாம் காம்படிஷன் இருக்கோ எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. உங்களுக்கு உண்டான வெற்றி வேற யாருக்குமே கிடையாது, உங்களுக்கு நிகர் வேற யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இந்த நேரத்துல இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்னால சில சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரியான மற்ற உறவுகள் மூலமாக, உங்களோட கூடி இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சகோதர ஸ்தானம் பலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உடன் பிறந்தவர்களால நிறைய ஒரு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகப்படி உங்களுடைய வேலை அமைப்புகள், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திருமண பொருத்தங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல நம்மளுடைய ஜாதக ரீதியாக பிரச்சனை, நான் நிறைய ஜோதிடர்கிட்ட கேட்டுட்டேன் ஆனாலும் எனக்கு பிரச்சனை தீரலை அப்படின்றவங்களுக்கு சோழி பிரச்சனை மூலமாக சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதையெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.